கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய வேத தியானம் எரேமியா 32:44. அவர்கள் சிறையிருப்பை திருப்புவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இன்றைய நாளில் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்கிறார், சிறையிருப்பை திருப்புவேன் என்று. சிறையிருப்பு என்றால் நம் வாழ்வில் நாம் பட்ட கஷ்டம் என்னும் சிறையிருப்பு, வறுமை என்னும் சிறையிருப்பு, பாவம் என்னும் சிறையிருப்பு, கடன் என்னும் சிறையிருப்பு, அடிமைத்தனம் என்னும் சிறையிருப்பு. என்றாவது என் வாழ்க்கை மாறாதா, என் வாழ்க்கையில் சமாதானம் கிடைக்காதா என ஏங்கி தவித்து கொண்டிருக்கிற உங்களையும் என்னையும் பார்த்து நம் தகப்பன் சொல்லுகிறார், சிறையிருப்பேன் திருப்புவேன் என்று. சங்கீதம் 53வது அதிகாரம் 6வது வசனம் சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திருப்பும்போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கும் மகிழ்ச்சியும் உண்டாகும். நம் சிறையிருப்பை நம்மை விட்டு கர்த்தர் மாற்றும்போது நமக்கு களிப்பும் மகிழ்ச்சியும் உண்டாகும். அந்த களிப்பும் மகிழ்ச்சியும் உலகம் கொடுக்கிற சந்தோஷம் மாதிரி அல்ல. தேவன் நமக்கு கொடுக்கும் சந்தோஷம் நித்திய மகிழ்ச்சி. எனவே இந்த வசனத்தை நாம் வாழ்க்கையில் ஆமேன் அப்படியே ஆகட்டும் என்று நாம் எடுத்துக்கொண்டு ஜெபிக்கும்போது கர்த்தர் நம் சிறையிருப்பை நம்மை விட்டு முற்றிலும் மாற்றி போட வல்லவராயிருக்கிறார். ஆமேன்.